வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது தல அஜித் அவர் நடிப்பில் வெளியாக இருக்கிற விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ. அண்ட் இந்த ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ கைஸ். நீங்கள் எந்த பயப்படவும் தேவையில்லை. நம்ம எந்த ஒரு சர்ப்ரைஸையோ இல்லை ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையோ வந்து உடைக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக இந்த ஒரு ரிவ்யூவை தைரியமாக பார்க்கலாம். ஸோ ஓகே, படத்தோட ரிவ்யூக்கு போலவாங்க. படத்தோட ஸ்டோரியில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்களும் ஒரு ரோட் ட்ரிப்பாக வந்து பிளான் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் அங்கே தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு பின்னாடி ஒரு குரூப் ஆஃப் கைஸ் வராங்க. ஸோ அவங்க கூட சின்ன ஒரு தகராறு மாதிரி ஆகுது. அதாவது வண்டிக்கிட்ட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கிட் அடிச்சு போகிறாங்க. ஸோ அப்போ அஜித் அவர்களுக்கும் ஒரு சின்ன தகராறு மாதிரி ஆகுது. ஸோ அதை மாதிரி சால்வ் ஆகி அவங்க போயிடுறாங்க. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம அஜித் அவருடைய வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அப்போ வந்து இறங்கி அவர் பார்க்குறாரு அஜித். ஸோ வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்குறாரு சரி பண்ணுறதுக்கு. பட் அது வந்து கொஞ்சம் இது தேவைப்படுது, சில மெக்கானிக்கல் உதவிகள் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து அடுத்த ஒர்க் ஷாப் எங்கேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஒன்று வருது. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த்ரிஷா சொல்கிறாங்க ஸோ ஓகே நான் இவங்க கூட போகிறேன், முன்னாடி போயிட்டு அங்கேருந்து ஆள் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அஜித்தும் சரி ஓகே நான் இங்கே ஆடிட்டு இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ த்ரிஷா அந்த ட்ரக்கில் போகிறாங்க. ஸோ போனவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஆளை காணும். அதுக்கப்புறம் அஜித் அவர்களே என்ன ஆச்சு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்குறாரு. ஸோ அவரே வந்து போய் பார்க்குறாரு. அங்கே வந்து இல்லை, அவங்க வந்து இங்கே அந்த மாதிரி யாரும் வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவருக்கு தெரிய வருது ஏதோ தப்பாக நடந்திருக்குதுன்னு. ஸோ அப்புறமா அவருக்கு தெரியப்படுது இந்த மாதிரி த்ரிஷா வந்து கடத்தப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. ஸோ அங்கேருந்து த்ரிஷாவை தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா, என்ன ஆச்சு, யார் அவர் கடத்திட்டு போனாங்க, எதுக்காக கடத்திருக்கிறாங்க, எந்த ஒரு ரீசன், அதுக்கான விடை தான் இந்த விடாமுயற்சி. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸில் 2 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஒரு ஹியூஜ் சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி. அந்த இன்டர்வல்லையும் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சொல்லிட்டா அது வந்து படத்துடைய சர்ப்ரைஸ் இதாகிடும், அந்த சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ட்விஸ்ட் காத்துட்ருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான காலகட்டத்தில் பயணப்படுற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம சொல்ல விரும்பலை, அது சொன்னால் அதோட சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, படத்தோட ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. படத்தோடைய மெயின் ஹைலைட் என்ன, படத்தோட ஸ்ட்ரென்த்தே சொல்லவே தேவையில்லை. நம்ம தலை அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயருக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஸோ அதனால் ஒரு ஹியூஜ் கிரேஸ் இந்த மூவியில் இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி இருப்பாங்க. தலாஜித்தோடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து அல்டிமேட் ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு தரம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரெசன்ஸ். நம்ம தலாஜித்துடைய ஸ்டண்ட் சீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு ரொம்ப தத்ரூபமாக வித்தவுட் டூப் சூப்பராக அடிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட பெரிய பேக் போனை அவர் தான் தூக்கிட்டு போயிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிருத் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. பின் எடுத்துருக்கிறாரு. எங்கெல்லாம் படம் கொஞ்சம் லேக் ஆனாலும் அவருடைய மியூசிக் வந்து தூக்கிடுது. அண்ட் படத்தோடைய அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட எடிட்டர் மிக பாராட்டி ஆகணும். ஏன்னா படம் அந்தளவுக்கு விறுவிறுப்பான சஸ்பென்ஸானது வந்து எங்கே ஒரு தொழிலும் இல்லாமல் சும்மா ஃபுல் ஸ்பீடில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு படம் வந்து ரொம்ப ஒரு பட்டாசாக போகுதுன்னு சொல்லி சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் எடிட்டர்னு சொல்லணும். அண்ட் இந்த படத்துடைய கேமராமேன் அவருக்கும் பெரிய பாராட்டு தெரிவிச்சாகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தத்துரூபமாக காட்சியில் எல்லாத்தையுமே படம் பிடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு கேமரா தான் சொல்லணும். அண்ட் நம்ம ஃபைனலி நம்ம மகிழ் திருமணியர்கள், ஏன்னா டைரக்டர் ரொம்ப சூப்பரான ஒரு மூவியை கொடுத்துருக்காரு. அஜித் அவர்களுக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சூப்பரான ஒரு இதாக கொடுத்துருக்காரு. ரொம்ப லாங் டைம் காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய தீனியாக அமைஞ்சிருக்குதுன்னா மிகையாகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி வந்து நம்ம தல ரசிகர்களுக்கு வந்து நம்ம மகிழ் திருமணியர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சினிமே அப்படி செதுக்கியிருக்காருன்னு சொல்லி சொன்னோம். அந்தளவுக்கு ரொம்ப பார்த்து எடுத்துருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு சீனாலும் ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருக்கிறாரு. எந்த ஒரு லாஜிக் இது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மூவி வந்து நம்ம மகிழ் திருமணியர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிக பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹியூஜ் ஹிட் அடிக்க போகுது. ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் ஆஃப் திஸ் இயர்னு சொல்லலாம் 2025. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த ஒரு ரிவ்யூ பற்றின உங்களுடைய பதிவுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். பை கைஸ்.